ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும்னு நம்ம அந்த பதிவில் தெளிவாக காணலாம். ஏற்கனவே கடகராசிக்கு சனி வக்ரமான நிலையில் பல இன்னல்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு குரு தான் ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து கொண்டிருந்தார். உங்களுடைய மன தைரியத்தையும் தந்து கொண்டிருந்தார்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் குரு வக்ரமாகிறார். அவர் எந்த இடத்துல வக்ரமாகிறார்னு பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானத்திலிருந்து வக்ரமாகிறார். எப்பயுமே நம்மளுக்கு குரு வக்ரமாகும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் 6, 9க்கு உரியவர். அவர் லாபஸ்தானம் என்ற இடத்துல வக்ரமாகும் பொழுது என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வக்ரம் ஒரு வேகமாக செயல்படும். இப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லை ஒரு படிப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இப்படி போன்ற வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ வரும். இப்போ தொழிலே இருந்தாலும் ஒரு 3 மடங்கு 4 மடங்கு சம்பளமாக இருக்கிற கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு கூப்பிடக்கூடிய வாய்ப்பு, இல்லை திருமணம் இருந்தாலும் உங்களுடைய பொசிஷனுக்கு ஜாஸ்தியாக ஒரு உயர்ந்த இடத்துல அமைவது. படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த கோர்ஸ் படித்தா அப்படி ஆகிடலாம், நம்ம நல்லா இருக்கும், இதில் ரொம்ப இதெல்லாம் இருக்குது, பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு அதில் ஒரு மேக்ஸோ ஒரு இதுவோ இருந்து அது உங்களால் அதை ஏற்கனவே நீங்கள் ஒரு மேக்ஸில் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்டுன்னா திடீர்னு அந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அப்படி கஷ்டங்கள் உண்டாகும். உங்களால் அதை டேக்கிள் பண்ண முடியாது. இதையெல்லாம் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக அந்த வாய்ப்பு, அந்த கோர்ஸ் யாருக்குமே கிடைக்காது, ஆனால் எனக்கு கிடச்சிருச்சு, நான் போய் ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையெல்லாம் இப்போ மனது அலைப்பாயும், எண்ணோட்டங்கள் ஒரு குழப்ப சூழலில் இருக்கும். இப்போ எப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி நம்ம கண்ணுக்கு தென்பட்டாலுமே அவை நம்மளுக்கு பூரணமான பலனமைக்குமா என்ற ஒரு சிந்தனை நோக்கோடு பொறுமையாக 4 பேர்கிட்ட விசாரித்து அதில் முடிவெடுக்கணும். அறியாத தெரியாத விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணால் நல்லா போயிடலாங்க, ஒரு டபுள் மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது போலையும், தொழிலில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிலாம் வர்றதோ ஒரு மாதிரி நம்மளுக்கு தெரியாத முகம் தெரியாதவர்கள் மூலியமாக, அது மாதிரி புது நபர்கள் மூலியமாக எந்த ஒரு விஷயத்திலையும் வரக்கூடிய விஷயங்களை ஆய்ந்து தெளிந்து நீங்கள் எடுக்கணும். இந்த காலகட்டம் ஒரு பூர்வீக சொத்துலையோ இல்லை ஒரு தந்தை உறவுகளுடனோ வாக்குவாதங்கள், அதை பற்றிய பிரச்சனைகள்லாம் போய் பேசாதீங்க. அதே போல் இந்த காலகட்டம் போது ஒரு பருப்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு ஆராய்ச்சி கல்விக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதெல்லாம் கொஞ்சம் விசாரித்து நீங்கள் இது பண்ணலாம்.
இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு வழிவகைகள் கிடைக்குமா, ஒரு பொருள் நம்ம ஒரு தங்க நகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருளை வந்து ஒரு அடமானம்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் வச்சிடாதீங்க. பின்னாடி வந்து அதை வந்து உங்களை வந்து மீட்டுவதற்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். மற்றவரை நம்பி இந்த பணம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பெரிய தொகையை கொடுத்து எங்கேயும் வந்து லாக் ஆகிடாதீங்க. இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதே போல் பயணங்கள் சார்ந்த விஷயங்களிலும் உடல் ஆரோக்கியம், கடன் குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து இப்போ நிறைய இடத்துல கேட்ட உடனே கடன் கிடச்சிடும். அப்புறம் அந்த கடன் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பலு செலவாக ஆகிடும். அதே போல் குழந்தை பிறப்பு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இயற்கையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு போய் ஒரு ஐவி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துடாதீங்க. இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த வைத்தியம் பார்க்குற விஷயங்கள்லாம் பொறுமைக்காருங்க. உங்கள் உடலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதற்கான இயற்கை வழிபாடுகளும் எக்ஸசைஸும் நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளையும் மாற்றியே நம்ம வந்து நிறைய இது பண்ணிடலாம். அதற்கெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. உங்கள் தசாபுதி என்ன சொல்லுது, இந்த குருவானவர் உங்களுக்கு எதை வந்து பிரதானப்படுத்த போகிறாரு, உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியத்துக்கு போன்றா இல்லை பொருளாதார சம்மந்தப்பட்ட என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் உங்களுடைய முக்கியமான சூழல்களில் மிகப்பெரிய செயல்பாடுகள் ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா உடனே போய் அதை வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. கொஞ்சம் ஆலோசனை செய்து எடுக்கணும். இல்லைன்னா இருக்கிறத வைத்து அப்படியே கடந்து வந்துடுவது. இந்த 3 மாத காலங்கள் 120 நாட்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு கவனத்துடன் கடந்து வந்துட்டிங்கன்னா, இந்த வக்ர காலத்தில் வந்து தெரியாமல் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்க வேண்டாம். நம்ம தசாபுதிகள்லாம் இன்னும் சிறப்பு இல்லைன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ கடக லக்னம் கடக ராசியாக இருந்தாலும் பாதிப்பு ஜாஸ்தி. இப்போ கடக லக்னம் கும்பராசி இல்லை கடக ராசி கும்பலகம் இப்படி இருந்தாலுமே ஏன்னா சாதகமாக இப்போ குரு யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் பார்வை போத்து கொண்டிருக்கிறாரு, ஒரு விருச்சிக ராசி, ஒரு மகர ராசி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒரு ரிஷப ராசியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மீனம் கும்பம் மகரம், மீனம் கும்பம் இந்த ராசிகள்லாம் உங்களுக்கு வருது, நீங்களே வந்து கடக ராசியாகவே இருக்கிறீங்க அப்படின்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 7 சனி போய் இந்த வக்ர காலங்கள்லாம் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் உங்கள் தசாபுதியே ஒரு ராகு கேதா சனி செவ்வாயா இப்படிலாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு மிதுன லக்னமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கேயும் 12 குரு இருப்பார். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இப்போ ஒரு குரு பார்வை இருக்கிற ஒரு ராசி லக்னமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து இது வரைக்கும் சமாளித்து கொண்டு வந்துருந்தீங்க. இப்போ நேர் எதிர் மாதிரியாக டஃப்பாக போயிட்டு கொண்டு இருக்குது அப்படின்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ தசாபுதியும் சிறப்பாக போகாத பட்சத்தில் இப்போ இல்லைங்க எங்களுக்கு குருவும் அகரமாக இருக்குது, தசாபுதியும் சிறப்பாக இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு ஆன்மீக பயணம், அதே போல் ஒரு தொழில் மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு 2வது திருமணத்திற்கான வாய்ப்பு, ஒரு திருமணம் முடியலைனா கூட அது ஒரு சிலருக்கெல்லாம் பேசி முடியாது. இப்படி ஒரு சில நல்ல நிகழ்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தியும் சிறப்பாக இருந்து குரு வக்ரமாக இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியும் குரு எப்படி இருக்கிறாருன்றதை வச்சு தான் இந்த பலன்களில் வந்து நம்ம பெரும்பான்மையாக எடுத்துருக்கணும். பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அறியாத தெரியாத விஷயங்கள்லேயும் மிகப்பெரிய ஒரு சலுகைகள் இருக்குது, மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு மாற்றங்கள் நிகழுதுன்னு டக்குன்னு போய் முடிவெடுத்துடாதீங்க. ஆலோசித்து நிதானமாக பக்குவமாக கடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் ஒரு குருவுடைய வழிபாடு வைத்துக்கொள்வது, வியாழந்தோறும் வழிபாடு செய்வது, குலதெய்வ கோயிலுக்கு செல்வது இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நன்மையை பலிக்கும். சிவ வழிபாடு வைத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய நீண்ட கால ஒரு சிலருக்குலாம் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நீண்ட காலம் போட்ட அந்த திட்டங்கள் ஒரு வழிவகைகள்லாம் ஒரு சிலருக்கு வந்து கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பு, ஒரு சிலருக்கு குழப்ப நிலையிலையும் வச்சிடும். சிந்தனை தெளிவில் ஒரு எண்ணோட்ட மாறுதலையும் கொடுக்கும். இந்த காலகட்டம் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட அதே போல் நம்மளை விட மூத்தவங்க கிட்டலாம் கொஞ்சம் எதுவும் ஒரு காரசாரமான வார்த்தை விவாதங்கள்லாம் வைத்துக்கொள்ளாதீங்க. தந்தையுடனெல்லாம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த சூரியன் சனி தொடர்பு இருப்பவர்களாம் இந்த காலகட்டம் எந்த உறவாக வருதோ அந்த உறவுக்கிட்டலாம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, அவங்க உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்போ 2 பேருக்குமே கருத்து மோதல்கள் நிறைய இருக்கும். ஆனால் இல்லாத போது அந்த உறவுகளை நம்ம தேடும். அதனால் ரொம்ப வந்து கவனமாக இருக்க வேண்டியது கடக ராசி அப்படி லக்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தசாபுதிகள் சிறப்பில்லாத பட்சத்தில் சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்க. முருகனை வந்து அனுதினமும் வழிபடுவது இந்த காலகட்டம். பாடலே இருக்குது நம்மளுக்கு கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய பாடல், நாளென் செய்யும்
நாளென் செய்யும் தானென் செய்யும் நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே என்ற பாடலை அனுதினமும் நீங்கள் பாராயணம் செய்து நீங்கள் கடந்து வரும்பொழுதும் அதே போல் நம்மளுக்கு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாகவும் எனக்கு சிறந்த வழியை காட்டி நல்ல வருவாயும் அளித்து தந்தருள்வாய் முருகப்பெருமானே அப்படின்னு நீங்கள் அவரை வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்நாளில் எண்ணற்ற பலன்களை அடையலாம். குருனாலே குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கு தேவையான உங்களுக்கு ஆடை தானம், அன்னதானம், அதே போல் அவங்க படிப்புக்கு குருனாலே பேரறிவாளன் தான். அப்போ அவங்க புக்ஸு, நோட்டு, பென் இதெல்லாம் வாங்கி கொடுப்பது, இல்லை நீங்கள் யாரை ஒரு குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது, அவங்க ஒரு கஷ்ட நிலையில் இருந்தால் இப்படிலாம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை அளிக்கும். யாழந்தோறும் ஒரு தசாபதிலாம் சிறப்புனா ஒரு 3 நெய் தீபமோ நல்ல தீபமோ ஏற்றுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு வைத்து கொள்ளுங்க. கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுங்க. ஒரு நாள் அந்த குருனாலே மௌனம்தான். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழல்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்கேயும் பகிர வேண்டாம். உங்கள் கருத்துக்கள் உங்களால் தான் அது நடந்துருச்சுன்ற ஒரு கருத்து இதுவும் வரும். அதனால் இந்த காலகட்டம் பொறுமையை கையாண்டு நிறுத்தி நிதானமாக இறை வழியை பற்றி கொள்ளும்போது உங்களை அவர் கைப்பிடித்து உங்களை வழிநடத்தி சென்றுடுவார். உங்களை எந்த சூழலிலும் இறைவன் ஒருவர் மட்டுமே நம்மளை காப்பாற்றி கரையேற்றுபவர். கடகராசி லக்னக்காரர்கள் வியாழந்தோறும் சனிக்கிழமை தோறும் உங்களால் இயன்ற அன்னதானங்களை செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த பதிவு வரும்பொழுது உங்களுக்கு புரட்டாசி மாதமும் பிறந்துடும், அதே போல் மகாலயபட்ச நாட்களும் பிறந்துடும். அப்படி இருக்கிறவங்க இந்த மகாலய அமாவாசை வழிபாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்யுங்க. இந்த மகாலய அமாவாசை என்பது நம்ம ரத்த சம்பந்தம் மட்டும் இல்லாமல் சம்பந்தம் இல்லாத உறவுகள், அதே போல் புழு பூச்சி புல் பூண்டு நம்மளுடைய பெட்ஸ் இறந்தால் கூட அவங்க அதற்கும் நினைத்து வழிபடக்கூடிய நாட்கள். அந்த நாட்கள்லாம் முன்னோர்களை வழிபடுவதும் நம்மளுடைய இல்லாதவருக்கு ஏழை எளியோருக்கு தான தர்மம் கொடுப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மகாலயபட்ச 15 நாட்கள் கடைபிடிக்க விளையாடணும். மகாலய அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தரக்கூடிய பலன்களெல்லாம் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட தான் அந்த தெய்வங்கள் கொடுக்குமா. அப்போ அவங்கள போய் வழிபட்டு வரும்பொழுது அந்த பலன்களை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளுவோம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு செயல்படுத்த போகுது, அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உறவுகளுக்கா பொருளாதாரத்திற்காக உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கடகராசி லக்னக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.